ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிஷான் குட்டியோட பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரிஷானுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேற்றும் பர்த்டே அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலையாகிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஊருக்கு வர போகிறோம், அதுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை. ஸோ மொபைலை என்னால் எடுக்கவே முடியல. இன்றைக்கி காலையில் தான் மொபைல் எடுத்து பார்க்கும்போது 150 கமெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. நான் எல்லாருடைய கமெண்ட்டும் ரீட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே என்னால் கமெண்ட் பண்ண முடியலை. ஏன்னா பொதுவாக நீங்கள் எப்போவுமே கமெண்ட் பண்ணும்போது நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா எனக்காக டைப் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு நானும் ரிப்ளை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போது 150 கமெண்ட் இருந்ததுனால, அது இல்லாமல் வேலையும் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப சாரி. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரிஷானுக்கு எப்போவுமே ஒவ்வொரு பர்த்டேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் இயரில் பாஸ் பேபி தீமு, செகண்ட் இயரில் ஜங்கிள் தீமு, தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தீமு அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் தீமில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்குரிய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக அதே மாதிரி ஒரு பவுச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில், எரேசர், ரப்பர், அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல், இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த மாதிரி பர்த்டே கேப்பும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார் தீமை பேஸ் பண்ணியே இருந்துச்சு. அது இல்லாமல் ரெட் கலரில் இருக்கிறதுனால ட்ரிஷானுக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தேடி தான் ஒவ்வொரு கடையாக அலைஞ்சேன். ரெட்டு கரெக்டாக ரெட்டு கிடைக்கல, கொஞ்சம் மெரூன் கலரில் கிடச்சிது. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு. ட்ரிஷான் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு மதியம் 3 மணிக்கு நான் ரிட்டன் வந்துடுவேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் பலூன் எல்லாம் ஊதி கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி இவ்வளோ நான் ரெடி பண்ணியிருந்தேன். ட்ரிஷானு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தார். வந்து டோரை ஓப்பன் பண்ணதும் பார்த்தது அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். என்ன பலூன்லாம் ஊதி வச்சுருக்காங்க, பர்த்டே அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இன்னும் அந்த ரொம்ப விவரம்லாம் தெரிய மாட்டேங்கி. அப்படி பலூன் இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஹஸ்பண்ட் 3 மணிக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் 4 மணிக்கு போல் மாடிக்கு போயிட்டோம். மாடியில் தான் வச்சு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரை உட்காந்து ஒவ்வொரு டெக்கரேஷனாக அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் இவ்வளோ இது பண்ணோம். நாங்கள் பாதி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பலூன் அப்பப்போ உடையிற சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருந்தது. ஸோ நிறைய இடத்துல கேப் இருக்க தான் செஞ்சுது. சரி, அதெல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பேனரும் பார்த்திங்கன்னா இங்கே அடிக்க கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேனர் போட்டால் தான் அந்த இடமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேனரும் அந்த மாதிரி கார் தீம்லேயே உள்ளது ஒன்று தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். அப்போ தான் ட்ரிஷான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி நானும் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடியானதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படியே டைமே இல்லை. கடகடன்னு ரெடி ஆகணும், எல்லோரும் வந்துடுவாங்க அப்படிங்கிற அவசரத்துலேயே ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறம் அப்படி மாடிக்கு வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் பேராக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. மொத்தம் ஒரு 40 பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க, அதனால எங்களால் வர முடியாது, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக எல்லாமே ரெட் கலரில் அமைஞ்ச மாதிரியே இருந்தது. சேரும் பார்த்திங்கன்னா அதுவுமே ரெட் கலரில் தான் இருந்துச்சு. அது சொல்லவே இல்லை, அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் கேட்ரிங்கில் அந்த பரிமாறுவாங்க இல்லையா, அவங்களும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பர்த்டே தீமுக்கு அப்படியே கரெக்டாக சூட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதுவரை பார்த்திங்கன்னா செகண்ட் பர்த்டேக்கெலாம் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ வீட்டிலே செய்வோம் அப்படி சொல்லிட்டு செய்வேன் 30 பேருக்கு அப்படின்னு. ஹெல்ப்புக்கு பக்கத்தில் தமிழ் ஃபேமிலிலாம் இருக்காங்களே, எல்லோரும் சேர்ந்து செய்வோம். ஆனால் இன்றைக்கி இப்போ சரி, இது உட்காந்து நம்ம செய்ய வேண்டாம், செய்யவும் முடியலை, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். 30 பேருக்கு சமைக்கணும், அதுக்கு பாத்திரம் கழுவணும், கிச்சனை ஒதுக்கணும், அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளும் ரெடி ஆகணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செகண்ட் பர்த்டேலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. இந்த வாட்டி அதனால் நம்ம ஹோட்டலே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு அந்த டே டைமில் எவ்வளோ வேலை இருக்காது. இந்த டெக்கரேஷன் பண்ணுற சின்ன வேலை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்புன ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஸோ ஈவன் பாருங்களேன், கையில் ஒரே சாக்லேட்டும் அன்றைக்கி ஃபுல்லாக ஜூஸும் தான். எத்தனை சாக்லேட் சாப்பிட்ருப்பான் அப்படின்னு கவுண்டே பண்ண முடியாது. ஜூஸும் பார்த்திங்கன்னா அவன் பாட்டு குடிச்சிட்டே தான் இருந்தான். சரி, இன்றைக்கி பர்த்டே அதனால் விட்டுரும், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால் நல்லா சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஜூஸும் நல்லா குடிச்சிட்டு இருந்தான். இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ் ஃபேமிலி தான் இருந்தாங்க. அது போக ஒரு 2-3 மராட்டி ஃபேமிலி இருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ் ஃபேமிலி தான். இங்கே எல்லாருமே JSWவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம்.
கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கார் தீமில் தான் வேணும், மேலே கார் பிக்சர் வச்சு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அதுவும் அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ளேவர் வந்து நான் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவரு கடைக்காரரே வந்து சொன்னார் பைனாப்பிள் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி நானும் பார்த்தேன். ஆனால் அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரும் இதுவரை பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து சாப்பிட்டது இல்லை, எதுவும் ஆர்டர் கொடுத்தது இல்லைன்னா இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பர்த்டே இல்லைனா வெட்டிங் டேக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் தீம் தானே, என்னால் கேக்கை சுற்றி அப்படி குட்டி குட்டி கார் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் அப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ட்ரிஷான் வந்து அதை தான் உருட்டி உருட்டி விளையாடுறனே தவிர கேக் கட் பண்ண வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கெஞ்சுதான் வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப்லாம் போடணும் அப்படின்னாலே அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கேக் கட் பண்ண வீடியோ வரும், நீங்களே அது பாருங்கள். கோர்த்து தான் வைப்பாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்க பாரு திருஷா, இங்க பாரு அப்படியே இங்க பாரு, இங்க பாரு திருஷா இங்க பாரு. வீடியோ தான் எடுக்கு. அப்படியே கிளிக் பண்ணிடலாம் போட்டோ. போட்டோ அப்படியே இங்க பாருங்க, கொடுத்துட்டு அப்படியே பாருங்க. ஓகே இன்னொரு தடவை போடுங்க. கேக் கிருஷாந்துக்கு இன்னொரு தடவை கொடுங்க அக்கா. ஸ்கூல்ல கிருஷான் கேக் கொடுங்க. இங்க பாருங்க. ட்ரிஷான் வந்து செகண்ட் பர்த்டே கேக் கட் பண்ணும்போது கட் பண்ணுற நேரம் கரெக்டாக நல்லா அழுதாரு பயந்துட்டு. அது என்னமோ எல்லாரும் சேர்ந்து இந்த சாங் பாடுறாங்க அப்படின்னோடனே அழுதாரு. ஆனால் இப்போ போன பர்த்டே அப்புறம் இந்த பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவனுக்கு அப்படியே கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அதெல்லாம் இப்போ தான் அதுக்குள்ளே நல்லா வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வர எல்லா குட்டி பசங்களும் கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்மளும் அந்த ரிட்டன் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொடுத்தோம் அப்படியே. ஸோ அழகாக அதை தான் ஒவ்வொன்றே எடுத்து அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க 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 பாரு ட்ரிஷான், அல்ல உட்கார வைங்க அவனை சேர்ல. கொஞ்ச நேரம் தான் எல்லாட்டையும் பொறுமையாக கிஃப்ட்டை வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கேக் மேலே தான் ஃபுல்லாக கண் இருந்தது. கேக் வச்சுருக்கிற டேபிளை எப்போ நகட்டி ஓரமாக வச்சோமோ அப்போலேருந்தே அந்த கேக்கை போய் எடுக்கணும், அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதான் என்ன இருந்துச்சு. இங்கே யார்கிட்டையுமே கிஃப்ட் வாங்குறதோ இல்லை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதோ பண்ணவே இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்புறம் நிற்க வச்சோம் அவனை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடும் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாருமே சாப்பிடுங்க அப்படி சொல்லியிருந்தோம். பஃபே சிஸ்டம் தான் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து பரிமாறணும் அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் எந்திக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுனா ஒரே நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது இல்லாமல் வேணுங்கிறத அவங்களும் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா. அப்போ 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாப்பாடு வாங்கி அங்கங்கே உட்காந்து அப்படி பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் சொல்லியிருந்தோம், நான்வெஜ்ஜும் சொல்லியிருந்தோம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னா மராட்டிக்காரங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வெஜ்ஜில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, கொஞ்சம் பருப்பு, அதுக்கப்புறம் பன்னீரும் பட்டாணியும் போட்ட கிரேவி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுன் சொல்லியிருந்தோம். நான்வெஜ் அப்படின்னா இதில் வந்து சிக்கன் கிரேவி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஸோ வேண்டியதை எல்லாருமே போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் ட்ரிஷன் அப்பவும் சேர்ந்து சாப்பிட்டோம். ட்ரிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓடைக்குள்ள ஒரு சப்பாத்தி கொடுத்தோம், அவர் அதையும் சாப்பிட்டாரு. ஸோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணி உட்காந்து பேச முடியும். மற்ற நேரம் நம்ம வெளியே மார்க்கெட் போகும்போது பார்க்குறது அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் நின்று பேசுறது அவ்வளோதான் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்னா தான் உட்காந்து நல்லா ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இங்கே ஸ்கூல் லீவு மகாராஷ்டிராவில். அதனால் முந்தின நாள் நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பொறுமையாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இல்லைனா நாளைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சீக்கிரம் எந்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. எங்கள் லக்குக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவும் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம்.
ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாராஷ்டிரா பத்தின வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.